வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் அன்னையின் பேரருள் பெருகட்டும். அட்சய திருதியை 2025 புதன்கிழமை 30ஆம் தேதி, அதாவது 30/4/2025 அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை என்று நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய குறிப்பு பார்த்திங்கன்னா என்னென்னா, என்ன செய்யலாம், சுலபமாக செய்யக்கூடிய வழி. அதனால் எந்த அளவுக்கு செல்வ கடாட்சமும் நல்ல ஒரு மன அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன. இது ஒரு 15-16 குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகளை சொல்கிறேன். ஒரு முறைக்கு இது மாதிரி கேட்டிங்கன்னா தெளிவாக புரியும். நிறையா குறிப்புகள் இருந்தால் கூட நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள் ஒரு குறைந்த அளவு தான். முதல்ல வீட்டில் நீங்கள் காலையில் நீராடும் பொழுது கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு குளிங்க. உப்பு நாளைக்கு போட்டு குளிக்க வேண்டாம். நாளைக்கு உப்பு போட்டு குளிக்கக்கூடாது, வேண்டாம், தேவையில்லை. மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் போட்டு நீராடுங்கள். இது முடிஞ்சவங்க செய்யுங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு கடலில் நீராடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. நாளைக்கு கடலில் நீராடுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அது நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை எதுவும் கிடையாதுனாலும் வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் உங்களால் முடிஞ்ச அலங்காரங்கள், உங்கள் சுவாமி என்ன படம் வச்சுருந்தாலும் சரி, இதுக்கு முடிஞ்ச அலங்காரங்கள் செஞ்சுட்டு நீங்கள் நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, தாழம்பூ, மஞ்சள் கலர் சாமந்திப்பூ, இது போன்ற பூக்களை மட்டும் பயன்படுத்துங்க. நல்ல மஞ்சள் சாமந்தி, இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் சாமந்தி வரும், அது வேண்டாம். பழங்கள் உங்களால் என்ன பழங்கள் முடியுமோ வச்சுருங்க. முடிந்தால் வச்சுட்டு இரவே வச்சுறது நல்லது. இல்லைன்னா முடிந்த பழங்களை வச்சுருங்க. காலையில் எழுந்து நீராடி விட்டு அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் செய்யுங்கள். நாளைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும், தடைப்பட்ட திருமணங்கள் கூட முடிகிறதுக்கும், அதேமாதிரி புத்திர பாக்கியம் தாமதப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள், சிறு சிறு தாமதங்கள், தடைகள் எல்லாமே அகல்றதுக்கான ஒரு அதி அற்புதமான நாள். புத்தாடை வைத்திருப்பவர்கள் புத்தாடை அணிஞ்சிக்கலாம், இல்லைன்னா வாங்கி கூட புத்தாடைகளை அணிவித்து கொள்ளலாம். அடுத்தது முக்கியமாக சொல்லப்போனால், நாளைக்கு ஒரு அதி அற்புதமான நாள். நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முக்கியமாக நம்ம அடிக்கடி சொல்கிறோம் உப்பு வாங்குங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி நாளைக்கு உப்பு வாங்கலாம். முக்கியமாக துவரம்பருப்பு வாங்கிறது, அடுத்தது வெல்லம் வாங்கிறது, இதெல்லாம் மிக மிக முக்கியம். அரிசி, பச்சரிசி, முக்கியமாக பச்சரிசி வாங்கிறது. இதுபோல் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே நாளைக்கு நீங்கள் வாங்கலாம். மிளகாய் உட்பட வாங்கலாம், தவறே கிடையாது. என்னென்ன நீங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த சாமான் எல்லாமே நீங்கள் நாளைக்கு வாங்கலாம். மளிகை சாமான் எல்லாமே வாங்கலாம். அடுத்தது யானை எங்கேயாவது பக்கத்தில் கோயில்கள் இருந்தால் யானை, பசுமாடு, கன்று போன்ற பிராணிகளுக்கு உணவிடுவது. அப்புறம் கோழிகள், அதுக்கப்புறம் புறா, மயில், காக்கை, என்னென்ன பறவைகள் உண்டோ எல்லாத்துக்கும் நீராடுறது. அப்புறம் வீட்டு வாசலில் இடம் கிடைக்கிற இடத்துல இல்லை பால்கனியில் ஒரு பாட்டில் தண்ணி வைக்கிறது. அதை இந்த வெயில் காலத்தில் ரெகுலராக வைக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு முக்கியமாக வச்சு அது நல்ல பணியாக அதை தொடங்குங்க. அந்த பறவைகள் உங்கள் வீட்டில் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு போகவே மிக 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 சிறப்பாக இருக்கும். கோயில் குளங்கள் இருக்கவங்க பக்கத்தில் கோயிலில் குளங்கள் இருந்தால், இல்லை மீன்கள் இருந்தால் அதுக்கு உணவிடுறது, அதுக்கு பொறி, அதுக்கு வேணுங்கிற உணவுகளை இடுறது மிக சிறப்பான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நாளைக்கு கீரை தயவு செஞ்சு வீட்டில் யாரும் சமைக்காதீங்க. நாளைக்கு கீரையும் வாங்காதீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கீரை வீட்டில் சமைக்காதீங்க. அது சமைச்சிங்கன்னா அது அவ்வளோ விசேஷமாக இருக்காது. அதை அவாய்ட் பண்ணி பாருங்கள். அதை அடுத்தது உங்கள் தாய் தந்தையார், அப்புறம் மாமனார் மாமியார், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தம்பதிகள் சமேதமாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. இயன்றவர்கள் பாத பூஜை செய்யாது. அவங்களுக்கு அந்த பாத பூஜை முறையாக தெரியும் எல்லாருக்குமே. அந்த பாத பூஜை செய்யாது. அதுவும் உங்களுக்கு மிக மிக விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் சகோதர சகோதரிகளை சந்திப்பதும், அவர்களுக்கு ஏதோ ஆடைகளோ பரிசுகளோ ஏதோ கொடுக்கறதும் நல்லது. உறவினர்களுக்கு முக்கியமாக உறவினர்களுக்கு கொடுக்கறது, எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், யார் மேலே எந்த கோபமும் இல்லாமல்,
அவங்க மேலே சில வருத்தங்கள் தான். அந்த வருத்தத்தை விட்டு அவர்களை சென்று நாடி அவர்களுடன் அன்புடன் பேசி அவர்களுக்கு ஆடைகளோ ஏதாவது சிறு பரிசு பொருட்கள், முடிஞ்ச பரிசு பொருட்கள் கொடுக்கறது நல்லது. சிறு பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கல்கண்டு, திராட்சை, கருப்பு திராட்சை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னா கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவோம், அதுமாதிரி பழங்களை பிறருக்கு கொடுக்கறதும் மிகப்பெரிய நல்ல பலனை செய்யும். அடுத்தது அன்னதானம் செய்வது. அது நம்ம எப்போவுமே ரெகுலராக சொல்கிறது அன்னதானம் செய்யுங்கன்ட்டு. அப்புறம் கோபூஜை முடிஞ்சால், யாராவது முடிஞ்சால் நாளைக்கு கோபூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த பதிவு தாமதமாக போடுறோம். 15-20 நாட்களாக ஊரில் இல்லாதனால நம்ம இந்த பதிவை தாமதமாக போட வேண்டிய சூழ்நிலை. முடிஞ்சதை பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களில் என்னென்ன முடியுமோ பண்ணுங்கள். அடுத்தது ராஜராஜேஸ்வரி கோயில் வழிபாடு, பைரவர் வழிபாடு, கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், நாகாத்தம்மன், இந்த மாதிரி அம்மன் வழிபாடுகள் செய்கிறதும் மிக மிக நல்ல பலனை செய்யும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னோம், வீட்டில் பூஜை அறையில் பழங்கள் வைங்கன்னு. அதோடு நீங்கள் வைக்கும்போது உங்கள்கிட்ட கையில் இருக்க பணம் எது வந்தாலும் சரி, அது 500 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், அந்த பணங்களை தட்டில் ஏதாவது ஒரு 2 நோட்டோ 5 நோட்டோ அதை தட்டில் அதை வச்சுருங்க. அந்த நோட்டை எடுத்து அப்புறமா வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சரி, பூஜையில் என்ன பண்ணலாம்? விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும் போது எண்ணெய், நெய்யோ நல்லெண்ணெய்யோ எதை வேணாலும் பயன்படுத்துங்க, தவறு கிடையாது. நெய் அல்லது நல்லெண்ணெய், இது 2ல் எதை வேணாலும் பயன்படுத்துங்க. என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ ஒரு அரை மணி நேரம் சொன்னாவே நீங்கள் போதுமானது. ரொம்ப பெரிய ஸ்லோகங்கள், கடுமையான ஸ்லோகங்கள், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஒரு அருமையான நாள், இந்த நாளை இந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும். இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, நான் சொன்னது கீரை சமைக்காதீங்கன்னு சொன்னேன், கீரை வாங்காதீங்கன்னு சொன்னேன். அடுத்தது யாருக்கு உப்பை நாளைக்கு தானமாக கொடுக்க வேண்டாம். உப்பை தானமாக கொடுக்காதீங்க. அரிசி தானமாக கொடுக்குறதுனால கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அரிசி நாளைக்கு வாங்குறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நான் சொன்ன முக்கியமான பொருள், வாங்கக்கூடிய பொருள் உப்பு, துவரம்பருப்பு, அரிசி, மண்டை வெல்லம், இந்த பெரிய வெல்லம் இருக்குல்லையே அந்த வெல்லம். இது போக நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணால் நாளைக்கு வாங்குங்க. ஆடைகள் வாங்குறது, இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். யாருக்காவது நாளைக்கு இப்போ புது வீடு வாங்கணும்னு தோணுது, அதுக்காக பேசி வச்சுருக்கீங்க, ஒரு அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு தாராளமாக அட்வான்ஸ் பண்ணுங்க. அதுக்காக அக்ரிமெண்ட் நாளைக்கு கையெழுத்து போடுங்க, தவறே கிடையாது. இதெல்லாம் நாளைக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். மற்றபடி நீங்கள் மலை கோயில்களுக்கு போகிறவங்க நாளைக்கு தாராளமாக போகலாம். எல்லா கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் போகலாம், தவறு கிடையாது. போகலையேன்னு எந்த வருத்தமும் பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாவே போதும். இதுபோல் பல குறிப்புகள் இருந்தாலும் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். அந்த ஊருக்கு போக முடியல, இந்த ஊருக்கு போக முடியல, இதை வாங்க முடியல, அதை வாங்க முடியல, கஷ்டப்பட்டு எதையுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். முக்கியமாக பறவைகள், விலங்குகள், இதுகளுக்கெல்லாம் உணவிடுறது தான் மிக முக்கியம். அன்னதானம் பண்ணுறதும் முக்கியம். அன்னதானம் நீங்கள் ஒரு புளியோதரையை மிக விசேஷம். அதை நாளைக்கு அன்னதானமாக நீங்கள் பண்ணலாம். அதே போல் எலுமிச்சம்பழ சாதமும் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக தேங்காய் சாதம் பண்ணலாம். இதை 3மே நாளைக்கு விசேஷமான தானமாக நீங்கள் பண்ணலாம். நீங்களே வீட்டில் செஞ்சு கொண்டு போய் யாராவது ஒருத்தர், 2 பேர், 3 பேர் எவ்வளோ முடியுமோ கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம். அது நீங்கள் சொல்லலாம், இவ்வளவும் செஞ்சால் அதையும் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வியெல்லாம் வரலாம். நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயங்களை மட்டும் செஞ்சால் கூட போதும். தேவையில்லாத யார்கிட்ட போய்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, இல்லை போயிட்டு தேவையில்லாத பேச்சு பண்ணி அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ நாளைக்கு செய்யாதீங்க. தயவு செஞ்சு அசைவம் சாப்பிடுவது சுத்தமாக கண்டிப்பாக நாளைக்கு தவிர்த்துடுங்க. அதை தொடாதீங்க. நாளைக்கு அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் நாளைக்கு தொடாதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அக்ஷய திருதி உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும். இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.